ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாய்ஸ் vlog யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி அங்கே வந்து நடந்திருக்க ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 40 பேர் மேலே வந்து இந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு வந்து இறந்து போயிருக்காங்க. இது வந்து ரொம்பவும் ஒரு மோசமான செயல் தான். இதுக்கு காரணம் முழுக்க இந்த அரசாங்கம் தான். அவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 25 வருஷம் கிட்ட வந்து இந்த இந்த கள்ளச்சாராயம் வியாபாரம் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரே ஒரு அதிகாரிகளுக்கு கூட தெரிஞ்சிருக்காதா? எவ்வளோ கேவலமாக நடந்திருக்காங்கன்னு பாருங்கள். அங்கே கிராம நிர்வாகிகள் இருப்பாங்க, அரசாங்க ஊழியர்கள் இருப்பாங்க, காவலர்கள் இருப்பாங்க, பலவிதமான கட்சியை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. எவ்வளோ பேர் இருக்கிற இந்த ஒரு சின்ன ஏரியாவில் சின்ன சின்ன விஷயங்களை கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பேர் இதை வாங்கி குடிச்சிருப்பாங்க. 25 வருஷம் அது நடக்குது அப்படின்னா அது எவ்வளோ பேர் வாங்கி குடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து இவ்வளோ நாளாக நியூஸ் ஆகாதது இப்போ ஒரு இந்த டெத்து மூலமாக வந்து இது வந்து வெளியே வந்திருக்கு. இதுக்கு முழுக்க வந்து அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். ஆமாம், இப்போ வந்து குடிச்சு செத்த யாருமே வந்து ஒரு தேசத்துக்காக வந்து பாடுபட்டவங்களோ அப்படின்றத எந்த ஒரு இதுவுமே கிடையாது. குடும்பத்துக்காக கஷ்டப்படுறவங்களா இருந்திருந்தா இந்த போயிட்டு ஏன் அங்கே 60 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கணும்? இது முழுக்க வந்து இந்த 40 பேர் குடும்பத்தை சேர்ந்த அந்த நபர்கள் தேடிக்கிட்ட பிரச்சனை தான் இது. ஏன்னா கவர்மெண்ட் டாஸ்மாக் நடக்கலைன்னா பரவாயில்ல, கிலோமீட்டருக்கு ஒரு டாஸ்மாக் இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது எதுக்கு விலை மலிவான இந்த சாராயத்தை வாங்கி குடிக்கணும் சொல்லுங்கள்? இது அவங்களுடைய தவறு தான். இதுக்காக 10 லட்ச ரூபாய் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுடைய திருப்திக்காகவா, இல்லை இந்த கவர்மெண்ட் வந்து இந்த பல விஷயங்களை வந்து மூடி மறைக்கிறதுக்காக இந்த சலுகையை அவங்களுக்கு கொடுக்குறாங்க, நிவாரணத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்றதுன்னு தெரியல. வெள்ளத்தில் இப்போ சமீபத்தில் வந்த வெள்ளம் மூலமாக எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க. அது வந்து ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு அந்த மாதிரி வந்து 6000 தொகைக்கு வந்து ஒரு ஃபார்ம் எழுதி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபார்ம் எழுதி போட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் அந்த 6000 தொகை போய் நிறைய பிரச்சனைகள் வந்து இயற்கையாகவே ஏற்பட்டு அதனால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு தொகையும் வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் இந்த குடிகாரங்களுக்கு இந்த 10 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முழுக்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய அவங்களுடைய செயலை வந்து மூடி மறைக்கிறதுக்காக இதை வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்றைய அளவில் நிறைய வந்து பட்டதாரிகள், நிறைய வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு சலுகையுமே இந்த அரசாங்கம் ஒழுங்காக கொடுக்கறது கிடையாது. ஆனால் சாராயம் விற்று சாராயம் குடித்து அவங்களுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க குடும்பம்லாம் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கவர்மெண்ட் வந்து நல்லது செய்யாது. எப்போவுமே இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறவங்களுக்கு தான் இந்த கவர்மெண்ட் வந்து நல்லது செய்யும். இராணுவ அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, பார்டரில் வந்து இறந்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல சலுகைகளை வந்து இந்த அரசாங்கம் செய்யலை. இவங்கெல்லாம் துரோகிகள் தான் சொல்லணும் என்னை கேட்டால். இப்படி அரசாங்கத்துக்கு சட்டவிரோதமான இந்த கள்ளச்சாராயத்தை குடிக்கிறவங்க துரோகிகள் தான் சொல்லணும். இவங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணதுன்றது வந்து ரொம்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு லிமிட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த 10 லட்ச ரூபான்றது ரொம்ப அதிகமான ஒரு தொகை தான் நான் சொல்லணும். எத்தனையோ துறையில் வந்து தன்னுடைய வந்து திறமைகளை வெளிக்காட்டின நிறைய நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஊக்கத்தொகையை வந்து இந்த கவர்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க. இதுவே வந்து இன்னும் வந்து பல பேருக்கு ஊக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய குடும்பங்கள் நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி போய் நம்ம குடிச்சிருந்தா நம்ம குடும்பத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கூட நினச்சிருக்கலாம். இல்லை லேடிஸ் கூட நினச்சிருக்கலாம். மீடியாவும் வந்து ஒரு பெரிய பங்களிக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு வந்து ஒரு படம் எடுத்தாலும் சரி, அதில் வந்து ஒரு போதை பழக்கத்திற்கு வந்து ஒரு ஹீரோவே வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்படி தான் போட்டுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சந்தானம் படம் பார்த்துருந்தேன். அந்த படத்தில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு கூலிப் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து வச்சோடனே அதுக்கு வந்து பவர் வந்து மாதிரியும், அந்த பவர் மூலமாக வந்து மற்றவங்களை அடிக்கிற மாதிரியும் அந்த மாதிரி போட்டுருந்தாங்க. இது எவ்வளோ ஒரு இழிவான செயல்னு பார்த்தீங்களா?
இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. போதைப் பொருட்களுக்கு பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடிகாரர்களுக்கு, இந்த கள்ளச்சாராயம் விற்றவர்களுக்கு இது எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டோட பங்கு இருக்குது. மற்றும் இவங்க வந்து கள்ளச்சாராயம் குடித்தது அவங்களுடைய ஓனான விருப்பம் தான். இதுக்கு வந்து 10 லட்ச ரூபா தொகையை அறிவித்தது வந்து எங்களுக்கு பொதுவாகவே இது வந்து நல்லது இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இது வந்து தவறு செய்கிறவங்களை இன்னும் ஊக்குவிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது கவர்மெண்ட்டுடைய பெரிய ஒரு செயலை வந்து மறைக்கிறதுக்காக இருக்குது. இழிவான செயலை மறைக்கிறதுக்காக நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.